வெல்கம் டு பாலாஜி டைரிஸ். நாம் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க வேண்டிய ஒன்று, நாம் காஞ்சிபுரத்தில் இருக்க மக்களே மறந்து போன ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஹால். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமண்டூரில் இருக்க குடைவரை கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் மலையை கொடைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோயிலை பண்ணியிருப்பாங்க. காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த குடைவரை கோவில். இந்த கோவில் வந்து எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் மலையை கொடைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை உருவாக்கியிருப்பாங்க. மொத்தம் வந்து 4 குடைவரை கோவில் இருக்குது. 3 வந்து எம்டியாக தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. இன்னும் ஒன்றுத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருப்பார். இந்த கோவிலுக்கு முற்றுப்பெறாத குகை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரே வச்சுருக்காங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோவிலை பார்ப்போம். கோவில்னால் கோவில் மாதிரி இருக்காது, ஒரு மலையை குடைஞ்சி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாங்க கிட்ட போய் காட்டுறேன் நான் உங்களுக்கு, வாங்க போகலாம். எந்த ஒரு மிஷினுமே கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இந்த மாதிரி ஒரு மலையை, ஒரு சின்ன மலையை குடைஞ்சி ஒரு ரசிக்கும்படியான ஒரு குடைவரை கோயிலை கட்ட முடியும் அப்படின்றது யோசிச்சு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பிரம்மாண்டமாக இருக்கு. பல்லவர்கள் எப்படி கைலாசநாதர் கோயிலை கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே ரொம்ப ஒரு யோசிக்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கக்கூடிய கோவிலாக ஒன்று இருக்குது. ஆனால் எப்படி ஒரு மலையை குடைஞ்சி அதுவும் ஷேப்பாக நீங்கள் கிட்ட போய் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்பவே மாட்டீங்க. இது வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு சொன்னாலே. குடைவரை கோயிலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பக்கத்துல தான் செகண்ட் இருக்கு. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னாலே செகண்ட் கோவில் தெரியும். ஸோ செகண்டுக்கு போலாம் வாங்க. இதை விட அது கொஞ்சம் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நடந்து போவோம். ஐயா வந்தோம் அப்படின்னா அவங்க குடைவரை கோயில் அங்கே ஒன்று இருக்குது, அதை விட்டிங்க அப்படின்னா செகண்ட் இங்கே, இது 2வது கோவில். ஸோ இங்கே தான் 1958 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ஆனால் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவிலை விசிட் பண்ணும்போது நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸை விசிட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒர்த்தான கோவில். அவங்களே வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் விசிட் பண்ண அன்னைக்கு ஒரு 2 பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவர் 18 வயசு பையன் ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கிறதே தெரியாது. அவனும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பையன் தான். ஸோ இன்னும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு இருப்பார். அவர்கிட்ட கேட்டது வந்து எனக்கும் இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ தான் முடிவு பண்ணோம், ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்க நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரியல போல், ஸோ இதை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவே ப்ராப்பராக எடுத்து அப்லோட் பண்ணுறோம். நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மலைகளுக்கு போயிருக்கேன், நிறைய கோயிலுக்கு போயிருக்கேன். அரண்மனை, தஞ்சாவூர் அரண்மனைலாம் பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு குடைவரை கோவில், அதாச்சும் 7ஆம் நூற்றாண்டிலே எந்த ஒரு மிஷினுமே இல்லாத காலகட்டத்தில் முன்னோர்கள் படிக்காதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இவ்வளோ கோயில்களும், இல்லை மலை கோயில்களும், இவ்வளோ குடைவரை கோயில்களும் செதுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்க படிக்காதவங்க அப்படின்னு சொன்னால் என்னால் ஏற்றுக்கவே முடியாது. செகண்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டு. ஸோ மேலே ஒரு கோவில் இருக்குது. இதுக்கு மேலே ஏறி போகணும் அப்படின்னா ஒரு சிவன் கோவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க போகலாம். தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான் ரொம்பவே பயங்கரமான ஒரு கோவில். அதுக்காக நான் தஞ்சாவூரை குறை சொல்லலை. ஆனால் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த பல்லவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. கைலாசநாதர் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடைவரை கோவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ காஞ்சிபுரத்துக்கு நீங்களும் வரீங்க அப்படின்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஒரு ஹாஃப் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒர்த்தான ஒரு கோவில் தான். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக்கிங்கில் ஒரு சின்ன ஸ்பாட்டு தான் இது. ஸோ ஒரு மலையை ஏறி போயிட்டு ஒரு சின்ன சின்ன கோவில் இருக்கும், அதெல்லாம் விசிட் பண்ணலாம்.
நாம் செகண்ட் கோயிலுக்கு மேலேயே ஏறி வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஏரியோட ஃபுல் வியூ தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு சிவன் கோயிலும் இருக்குது. ஸோ இந்த கோவிலை விசிட் பண்ணிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால பைரவர் கோவில் ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு தேர்டு கோவிலுக்கு போயிடலாம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. இந்த மாமண்டூர் பிளேஸில் தான் மாமண்டூர் ஏரின்னு ஒன்று ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல வந்து ஏரியில் எப்பவுமே தண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே கால பைரவர் கோவில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அது கீழே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3வது கோவிலுக்கு போயிடலாம். ஸோ வாங்க போவோம். ரெண்டு கோவிலும் முடிச்சதுக்கப்புறம் தேர்டு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா தெரியாது. நீங்கள் பைக்கில் வரீங்க அப்படின்னா இங்கே ஆஃப் ரோடு இருக்குது. நம்ம வந்து பைக்லேயே போயிட்டு கூட தேர்டு கோவிலை வந்து விசிட் பண்ணலாம். நாம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏறி போயிருந்தோம் அப்படின்னா 2 கோவிலை பார்த்துருக்கலாம். நம்ம வந்து இருந்த கோவிலுக்கு மேலேயே ஒரு ரூட்டே இல்லை. நாங்களே ஒரு ரூட்டை உருவாக்கி ஏறி போனதுனால நாங்கள் லாஸ்ட்டாக தான் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் ஃபஸ்ட்டே பார்த்துருக்கணும். ஸோ நம்ம தேர்டு கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 300 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நடந்து போனோம் அப்படின்னா 3வது கோவில் வந்துடும். 3வது கோவிலில் தான் சிவன் இருக்கார். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோவில் அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது. இந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இது 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் செய்யப்பட்ட ஒரு கோவில். இதுக்கு உண்டான எதில் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. இதுக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் மாதிரி எதனால் நம்மளால் இப்போ ஒரு கோவிலை கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருக்குது எனக்குள்ள. எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருக்கு. ஒரே பாறையிலேயே வந்து செதுக்கி இருக்காங்க. பாறை அப்படியே குடைஞ்சி ஒரு கோவிலை கட்டி உருவாயிருக்காங்க. எப்படிதான் அவங்க கண்டிப்பாக இது காஞ்சிபுரத்தில் இருக்க கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து இந்த கோவிலை வந்து ரொம்பவே கிளியராக மெயின்டைன் பண்ணி இதை வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றணும். இது வந்து இந்த பெருமையை வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்க பெருமையை உலக நாடுகளுக்கும் சொல்லணும், தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேருக்கும் சொல்லணும். ஸோ அதுதான் என்னோட ஆசை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இதை வந்து நம்மளால் இது வேஸ்டான கோவில் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க. 3வது கோயிலை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 4வது கோயிலுக்கு போகிறோம். 4வது கோயில் இது. ஸோ இங்கே சிவன் இருந்தாங்க. ஆல்ரெடி 2 போயிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 எம்டி, 2மே எம்டி. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சிவன் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மன் நினைக்கிறேன், கிளியராக தெரியல, பேர் போர்டு வெளியும் இல்லை.
ஸோ இப்போ 4வது கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மலையை குடஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. ஸோ அந்த காலத்தில் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல், எந்த ஒரு பெரிய ஒரு மிஷின் எதுவுமே இல்லாமல், இப்போ பாருங்களேன் கிட்ட மலையை அப்படியே குடஞ்சிருக்காங்க. எப்படி இந்த மாதிரி குடஞ்சி ஒரு ஷேப்பு கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே முடியல. பல்லவர்கள் சிற்பக்கலையில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கைலாசநாதர் கோவிலை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ஒரு கோவிலில் மட்டும் பல்லவர்கள் அடங்கிடக்கூடாது. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரமில் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களோட பெருமையை அவங்க வந்து பதிச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து உலக நாடுகளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த 4 குடைவரை கோவிலும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா இது உங்கள் முனிவர் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பெயிண்டில். ஸோ அங்கே போகலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 பேர் அந்த மாதிரி வந்து தங்குற மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அங்கே தங்குவாங்க போல். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 4-5 பாறையை செட் பண்ணி உள்ளே உட்கார்ற மாதிரி. ஸோ வாங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம வாங்க போகலாம். இப்போ பண்ண முடியாது, இப்போ இந்த காலகட்டத்தில் பண்ண முடியாத விஷயத்த இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த அப்பயே நம்ம பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன கதைன்னா எனக்கு புரியல. சரியா வந்து பொண்ணா காஞ்சிபுரத்தில் இருக்க நிறைய பேருக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனால் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் கோவில், ஏகாம்நாதர் கோவில், இந்த மாதிரி குடைவரை கோவில், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது. ஒரு கோவில்லையும் ஹிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கைலாசநாதர் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலே ராஜராஜ சோழன் கைலாசநாதர் கோவில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலை இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பல்லவர்களை பார்த்து ராஜராஜ சோழனே வேந்து போய் அந்த கோவிலை கட்டியிருப்பாரு. ஸோ நீங்களும் காஞ்சிபுரம் வரீங்க அப்படின்னா இந்த குடைவரை கோவில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒர்த்தான ஒரு பிளேஸு. இது வந்து தொல்லியல் துறையால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது இல்லை, தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இது பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாமண்டூர் வந்தவாசி போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மமங்கலம் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் தூரம் உள்ளே வரீங்க அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். தாண்டி வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ பயங்கரமான ஒர்த்தான ஒரு பிளேஸு. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஹாஃப் டே வந்து பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸ். இந்த மாமண்டூர் இந்த ஏரிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒன்று. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 குடைவரை கோவில், அது மட்டும் இல்லாமல் 2 கோவில் இருக்குது. மேலே ஒரு சிவன் கோவில், இன்னும் ஒரு கால பைரவர் கோவில். அதை விட்டீங்க அப்படின்னா முனிவர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஏரி, காஞ்சிபுரத்துலேயே ரொம்ப மிகப்பெரிய ஏரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் காஞ்சிபுரம் சைடு வரீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான ஒரு பிளேஸு. இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இது வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற ஒன்று. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் பயங்கரமான ஃபீல் ஆச்சு. இது வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒர்த்தான ஒரு பிளேஸு. இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கக்கூடிய ஒன்று. இந்த இடத்துல மூவியுமே ஷூட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு பிளேஸு. ஸோ நீங்களும் காஞ்சிபுரம் வரீங்க அப்படின்னா இதை விசிட் பண்ணி பாருங்கள்.